ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் தாங்க வந்திருக்கோம். ஸோ உத்தரகாண்டில் இருக்க ரிஷிகேஷில் தான் இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம கேதார்நாத்தை நோக்கி நம்ம 12 ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணுறதுக்காக கேதார்நாத் நோக்கி வந்திருக்கோம். இது நம்மளுக்கு 8வது ஜோதிலிங்கம். இன்றைக்கி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை ரிவர் கிட்ட தான் இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டு அப்படின்னு சொன்னாவே, அதுவும் ரிஷிகேஷன் அப்படின்னாவே அட்வென்ச்சர் சொர்க்க பூமின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா என்ன வேணால் அப்படியே பூமியில் விளையாடலாம். பூமியில் அப்படியே சும்மா துள்ளி குதித்து விளையாடுறதுக்கு ஒரு சொர்க்க பூமி அப்படின்னா அது வந்து ரிஷிகேஷன் தான் சொல்லலாம். ஏன்னா இங்கே கங்கை ரிவர் இருக்கிறதுனால நிறைய விளையாட்டு வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா கங்கை ரிவர் தான். ஸோ மெயினாக உருவாகிற இடம்னு கூட சொல்லலாம். அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இந்த தண்ணி. இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் ராஃப்டிங் பண்ணுவாங்க. ஸோ உத்தரகாண்ட் அப்படி நீங்கள் வந்தீங்கன்னாவே ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் பஞ்சி ஜம்பிங் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரிவர் ராஃப்டிங் இருக்கும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் இருக்கும், ரைடிங் இருக்கும், ஸ்னோஃபாலில் ட்ரெக் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் பார்க்குன்னே சொல்லலாம். வேர்ல்டு வைடுன்னு சொல்கிறத விட உலகத்திலேயே சொர்க்க அட்வென்ச்சர் பார்க்குனால் அது வந்து ரிஷிகேஷ் உத்தரகாண்ட்னே சொல்லலாம். ஸோ அப்படி தான் இந்த பிளேஸாக வந்து இப்போ வரையும் இருக்குது. இங்கே வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சராகவும் வருவாங்க, ஆன்மீக சுற்றுலாவும் வருவாங்க, ட்ராவலிங் பண்ணுறதுக்காகவும் சுற்றி பார்க்கறதுக்காகவும் வருவாங்க. இந்த மாதிரி 3 விதமான விஷயங்கள் இங்கே இருக்கும். ஸோ டிவோஷனல், அட்வென்ச்சர், ஸோ ட்ராவலிங், ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்காகவும் இந்த ரிஷிகேஷ் வந்து எல்லாத்துக்குமே பொருந்துன்னு சொல்லலாம். இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கங்கை ரிவர் பார்க்காம போக மாட்டீங்க. கங்கை கண்டிப்பாக அட்வென்ச்சர் பார்க். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரிவர் ராஃப்டிங்கில் வந்து நீங்கள் வந்து படகு ஓட்டுறது மட்டும் கிடையாது. இதில் வந்து நீங்கள் கங்கை ரிவரில் அப்படியே நீங்கள் நீந்துகிட்டே போகலாம் தண்ணியில். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாகவே இங்கே வந்து ப்ரொடெக்ஷன் அந்த அளவுக்கு வந்து நல்லாவே கொடுத்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்காட்ட ஒரு ரேட்டு கண்டிப்பாக மிளகா அரைப்பாங்க. அது இங்கே மட்டும் கிடையாது, எந்த இடத்துல என்ன போனாலும் சரி, என்ன வாங்குறதுக்கு போனாலும் சரி, நம்மளை வந்து மிளகா அரைக்கிறதுக்கு எல்லாருமே இருப்பாங்க. நாம் பேரம் பேசி வந்து பார்கெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கிட்ட ஒரு ரேட் இருக்கும். முன்னாடியே நீங்கள் வரத்துக்கு முன்னாடி புக் பண்ணலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லாமே கிடைக்குது. இன்ஸ்டாவில், யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் வீடியோ போட்டே இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக ரேட் வைஸ் போடுவாங்க. ஆனால் ஆன்லைனில் ஒரு மாதிரி இருக்கும், நேரில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போகலாம். அதே மாதிரி பஞ்சி ஜம்பிங் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸானது பஞ்சி ஜம்பிங்னு கூட. அதில் வந்து பார்த்திங்கன்னா 150 மீட்டர்ஸ் இருக்கும், அதிக லாங் பஞ்சி ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் நேரில் வந்து வெப்சைட்டையும் இதையும் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்வென்ச்சரை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். இந்த அட்வென்ச்சர் யாருனாலும் என்ஜாய் பண்ணலாம், பட் உடம்பு வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கணும். அதுதான் ஒரு மேட்ரு. அண்ட் இந்த ரிவர் ராஃப்டிங் போகிறதுனாவே ஒரு சொர்க்கன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்க இந்த கங்கா ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டே போகலாம். ஒரு பக்கம் படகு போயிட்டுருக்கோம், நீங்கள் தாவி நீச்சல் பண்ண முடியும், ஸ்விம் பண்ணுற ஐடியா இருக்குன்னா நீங்கள் குதித்து நீங்கள் படகு முன்னாடி போயிட்டே இருக்கலாம். அது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். ஒரு லெவல் இப்போ நம்ம பார்க்குற ஏரியாவில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் மெதுவாக போயிட்டுருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே ஸ்மூத்தாக போயிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் முன்னே போக போக பார்த்திங்கன்னா செம்ம ரகடாக இருக்கும். அப்படியே உருண்டு பிறண்டு போகிற மாதிரி செம்ம அட்வென்ச்சர் ட்ரிப் அது இங்கே தான். ஸோ யாருக்காவது எனக்கு அட்வென்ச்சராக வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணணும், விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பாக சொர்க்க பூமி, அட்வென்ச்சரின் சொர்க்க பூமியாக அழைக்கிறப்படுற நம்ம உத்தரகாண்ட் ரிஷிகேஷுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். அண்ட் ரிஷிகேஷுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளில் உங்களால் எல்லாமே சுற்றி பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே அவ்வளோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அவ்வளோ ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்குது, அவ்வளோ அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 டேஸ் தேவைப்படும். அவ்வளோ இடங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு இடமும் ஹீல்ஸுன்றதுனால ஒரு நாள் ஒரு இடத்த வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம், செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆன்மீக ஸ்தலத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பத்ரிநாத், கேதார்நாத், ஹரித்வார், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்குது. நீங்கள் வந்து குடும்பத்தோடும் சரி, ஃப்ரெண்ட்ஸுங்களோடும் சரி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எப்போனாலே வரலாம், பிரச்சனை கிடையாது. கங்கா ரிவர் இருக்கிறதுனால எப்போவுமே இந்த இடத்துல தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். குளிர்காலம், மழைக்காலம் எல்லா இடத்துலையும் வந்து
இந்த ஆக்டிவிட்டீஸ் நல்லாவே நடந்திருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர் கண்டிஷன் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் வந்து தொடர்ந்து நம்ம வந்து திருப்பத்தூர் டு ஆல் ஓவர் இந்தியா 12 ദിവസங்களும் சைக்கிள் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஒரு 2-3 நாளைக்கு வந்து ரிஷிகேஷில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல்லாக சுற்றி அலசி எல்லாத்தையும் உங்களுக்கும் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக வந்து இதே மாதிரி ஒரு அட்வென்ச்சர் வீடியோவோட நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். பாய் பாய் அண்ட் see you on next video guys.